கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலை நாம் சந்திக்கிறோம். சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம். தற்போது இன்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வைகோ அவர்களுடைய கடந்த கால பிரச்சார யுக்தியாக இருக்கக்கூடிய அந்த நடைப்பயணத்தை தற்போதும் துவங்கி இருக்கிறார். அதாவது 2026 தேர்தல் இன்னும் ஒரு 5 மாதங்கள் நடக்கக்கூடிய சூழல்ல தற்போதே ஒரு மதிமுகவுடைய அதிரடி ஆக்ஷனா கூட வைகோ அவர்கள் இறங்க நம்ம பார்க்க முடியுது. இதுல கூடுதலா பார்த்தோம்னா அந்த தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் உள்ளிட்ட சாதி மத மாடலுக்கு எதிராக ஸ்டாலின் அவர் கூட ஒரு கொளுத்தி போட்டு எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு ரொம்ப அருமையான ஒரு முன்னெடுப்பு இது. முதலில் மதிமுக தோழர்களுக்கு, அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சமத்துவ பயணம் நிச்சயமாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது கண்டிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகளுக்கு, இந்தியா கூட்டணிக்கு, திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தும். இது வெற்றிக்கும் நமக்கு வெற்றிக்கும் ஒரு அடித்தளம் அமையும் இந்த சமத்துவ பேரணி. ஓகே, இதை திருச்சியில இருந்து தொடங்கி இருக்கிறாரு. மதுரையில ஜனவரி 12ஆம் தேதி இதை நிறைவு பண்றாரு. உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் உடல்ல சரியில்லை, வைகோ அவர்களுக்கு உடல்ல சரியில்லை. அதிலும் அவர் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பற்றால், தமிழ்நாடு மீது கொண்டுள்ள பற்றால், தமிழர்கள் மீது கொண்டுள்ள பற்றால் இன்று இந்த பயணத்தை அவர் தொடங்கி இருக்காரு. உண்மையிலே இது மக்கள் எழுச்சி மிக்க ஒரு பயணமா அமையும். கண்டிப்பா மக்கள் இதை ஆதரிப்பார்கள். மதுரை மக்கள், திருச்சி மக்கள், தமிழக மக்கள், அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக இது நாட்டுக்கு தேவைதான். ஏன்னா இன்னைக்கு மது பழக்க வழக்கங்கள், போதை, தவறான விஷயங்கள், சமத்துவமின்மை, ஜாதி வெறி, மதவெறி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் தமிழ்நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கு, தமிழர்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து, இதை ஒழிப்பதற்கு ஒரு சமத்துவ பயணத்தை தொடங்கி இருப்பது என்பது உண்மையிலே நல்ல ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாடு மக்கள் மத்தியில், இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில, ஜென் இஜட் கிட்ஸ் மத்தியில ஏற்படுத்தும். இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, எல்லா மாணவர்கள் எல்லாரும் மத்தியில ஏற்படுத்தும். இது மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் அரசியல் ஏற்படுத்தல, எந்த மாற்றங்களும் கிடையாது. 10 நாள் பயணம் எந்த மாதிரியான திட்டமெல்லாம் இருக்காங்க? எந்த மாதிரி திட்டங்களை இதை எதிர்த்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாரு. இப்ப நீங்க சொன்ன பிரச்சனைகளை எதிர்த்து இப்ப நான் பட்டியலிட்ட இந்த விஷயங்களை பத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம், பதாகைகள் வச்சுக்கிட்டு நடந்து வர்றாரு. அப்புறம் வர வழிகளில் பல இடங்களில் கூட்டங்கள்ல பேசுறாரு போல. மதுரையில இருந்து, திருச்சியில இருந்து மதுரை வர வழியில மதுரையில நிறைய விழா வைக்கிறாங்க போல. அதுல பல தலைவர்கள் கலந்துக்கிட்டு அதை வாழ்த்த போறாங்க. அதை இப்ப இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு RSS, பாஜக, ஹிந்துத்துவ கும்பல், சங்கி கும்பல், அதிமுக கொத்தடிமைகள் எல்லாருமே அவைகளே மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கிறாங்க. போதைப் பொருள் வர்றதுக்கும், மது பழக்கத்துக்கும். இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது போதையில மாற்றி சாகணும், சிக்கி சின்னாபின்னம் ஆகணும் அப்படின்னு விரும்புறேன். வட இந்தியாக்காரனே அதிகமா போதையை கொண்டு வரேன், ஓப்பனாவே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். சில தமிழ்நாட்டு இளைஞர்கள் குடிச்சிட்டு வேற மாதிரி ஆடுறேன், கொலை பண்றேன், கலவரம் பண்றேன், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. யாரு போதையை தமிழ்நாடு கொண்டு இறக்குனது? வட இந்தியாக்காரன் தான். நான் காமிக்கவா, ப்ரூஃப் காமிக்கவா? சென்னையில, தமிழ்நாடு கூட பல பகுதிகளில் போதை, கஞ்சாவை அதிகமா விற்கிறதே வட இந்தியர்கள் தான். ஓப்பன் குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். இதான் உண்மை. ஒத்துக்கிட்டு தான் ஆகணுது. நீங்க கசக்குவது என்ன எப்படி பேசுறாருன்னு? அப்படி கிடையாது. விற்கிறான். இளைஞர்கள், மாணவர்கள், விவரம் தெரியாதவன், இளம் பிஞ்சுகள் தெரியாம போய் வாங்கி சாப்பிடுறாங்க. அரசு ஊக்கப்படுத்துதா? தமிழக அரசு தான் அது காரணமா? அறிவில்லையே. கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு தான் காரணம்ன்றாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அலோவ் பண்ணிருக்காங்க. டெண்டர் கொடுத்திருக்காங்களா? அரசு எதுவும் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கா? இவன் அவ்வளவு நூதனமா பண்றான். தொடருவேன் சாதாரணமா பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி இருப்பான், பார்த்தா கஞ்சா வச்சிருக்கான். எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? நீங்க கூலி வேலை பாக்குற மாதிரி வந்திருக்கேன் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள. தமிழ்நாடு வட இந்தியாக்கான சொர்க்கம் மாதிரி. தமிழ்நாட்டை அழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல அதிகமான போதை நகரமே பஞ்சாப் சொல்ல முடியாது, உத்தரப்பிரதேஷ். பஞ்சாப் ஒரு காலத்துல இருந்தது, இப்ப பஞ்சாப் நல்லா ஆயிடுச்சு. பஞ்சாபிகள், சீக்கியர்களை முறியடிச்சிட்டாங்க கஞ்சா பழக்கத்தை. இன்னைக்கு பஞ்சாப் இளைஞர்கள் கஞ்சா பக்கம் போறதில்ல. உத்தரப்பிரதேஷ் கஞ்சால முதலிடம். குஜராத்ல கஞ்சாக்கு ஒரு ஆர்மரே இருக்கு, அதானி கையில கண்ட்ரோல்ல. பிடிச்சிருந்தாங்க இடையில கூட. ஆமா, 3000 டன் என்னமோ பிடிச்சாங்க கஞ்சா. அப்ப அதை நீ என்ன சொல்ல வர? குஜராத் கஞ்சால முதலிடம், உத்தரப்பிரதேஷ் கஞ்சால முதலிடம், மத்திய பிரதேஷ் கஞ்சால முதலிடம், டெல்லி கஞ்சால முதலிடம். நான் சொல்றேன் டெல்லியில இருக்கேன், நான் சொல்றேன் டெல்லி கஞ்சால முதலிடம். ஏன்னா அதுக்கடுத்து நீங்க பாருங்க, இது வட இந்தியால பெருமாநிலங்கள் கஞ்சால முதலிடம். பீகார் சொல்லவே தேவையில்லை, அசாம், நாக்பூர், எல்லாமே, மகாராஷ்டிரா எல்லாம் கஞ்சால முதலிடம். பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு கஞ்சா புழக்கம் இருக்க மாதிரி கட்டமைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தமிழை வேணா கஞ்சா வைக்கிறானா? ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், இப்ப இருக்கா கஞ்சா? கள்ளச்சாரம் இருந்துச்சு, இப்ப இருக்கா? அப்படி குத்தம் பொய்யா சொல்லிடக்கூடாது. இதுக்கடுத்தான் திமுக, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் கஞ்சாக்கு அப்படின்னு நீங்க பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கா? கொஞ்சம் அறிவு இருக்க பேசுவானா? இன்னைக்கு வட இந்தியாக்காரன் தான் கஞ்சா விற்கிறான். தமிழ்நாட்டு நாசமா போறது காரணமே RSS, பாஜக தான். ஷாருக்கான் மான கொண்டு போய் பிடிச்சாங்க இந்த காட்டிலியான்ற ஒரு இதுல, படகுல, சொகுசு படகுல வச்சு பாம்பே பக்கத்துல அரபிக்கடல்ல போயிட்டு இருக்காப்ல தம்பி. அவர் பாவம் சும்மா என்ஜாய் பண்ண போறாரு, வயசு பையன், ஷாருக்கான் பையன்.
அவரை போய் அந்த கப்பல்ல போய் பிடிச்சு கஞ்சா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் பேரை கேவலப்படுத்த பார்த்தா. ஏன்னா ஒரு முஸ்லீம், இந்த பையன் ஒரு முஸ்லீம். ஷாருக் கான் முஸ்லீம். ஷாருக் கான் உலக லெவல்ல ஃபேமஸா இருக்கிறாரு. முஸ்லீமா இருந்து ஒரு நடிகனா மாதிரி இன்னைக்கு உலக லெவல்ல இந்தியன் சினிமாவின் அடையாளமா ஷாருக் கான் இருக்காரு. அப்ப ஷாருக் கான் மான பிடிச்சி கஞ்சா கேஸ் போடுறாங்க. எவ்வளவு மோசமான நீங்க யோசிச்சு பாருங்க. நீ அதே மாதிரிதான் ஷாருக் கான பண்ண மாதிரி தமிழ்நாட்டை பண்றேன். தமிழை ஃபுல்லா கஞ்சா அடிக்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் கஞ்சா குடிக்கி அப்படின்றேன். இங்க தமிழ் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கேன். இப்ப டாஸ்மாக பேசுவாங்க. வேற வழி இல்ல. தமிழ்நாடு நிதி பொருளாதாரத்துக்கு டாஸ்மாக் இருக்கு, வேற வழி இல்ல. புரியுதா உங்களுக்கு? அதையும் தாண்டி பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் பெருகிருங்க. ஆமா, இதை நம்ம சொல்ல போனா கள்ளச்சாராயம் பெருகிறது. எல்லாம் வந்து செத்து போயிடுறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு அரசுதான் காரணம் சொல்லுவாங்க. கள்ளக்குறிச்சி என்ன ஆச்சு நீங்க பாத்திருப்பீங்க சமீபத்துல. அப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். நம்ம சும்மா எடுத்த போதெல்லாம் மதுவில பூரண மதுவில் கொண்டு வர முடியாது. ஜெயலலிதா முட்டாள்தனமா பண்ணோம். 500 கடையை அடைச்சு போட்டு நான் பூரணமா கொண்டாந்துன்னு பேசுவாங்க 4 வருஷத்துல. அதெல்லாம் நடக்காத வாய்ப்பு இல்ல. அதை பண்ணா பல குடும்ப நாசமா இருக்கு தமிழ்நாட்டுல. ஒண்ணு பண்ணா இந்தியா முழுவதும் பண்ணணும். அதான் தோல இந்தியா முழுவதும் பண்ண மாட்டாங்க தோல. அவங்களே அதை நம்பிதான் உட்காந்துருக்காங்க. மோடி, அமித்ஷா, RSS, பாஜக. ஆனா இங்க தமிழ்நாடு நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாங்களே பாஜக, நைனா நாயந்திரன், அண்ணாமலை, அதான் தோல இவங்க தான் கஞ்சாவை இறக்குறது. தமிழ்நாட்டு இளைஞர்கள ஜாதி வெறி, மதவெறி, கஞ்சா, போதை, சரக்கு, இந்த மாதிரி மோசமான பாலியல் இச்சை, பிராஸ்டியூஷன் கொண்டு போய் நாசமாக்க பாக்குறேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் நாசம் ஆக மாட்டேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அலர்ட்டா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. அவ்வளவு ஈஸியான தமிழ்நாட்டு இளைஞர் ஏமாத்த முடியாது. கொஞ்சம் பேர் போதை வலையில சிக்கியிருக்கான். முதலமைச்சர் எவ்வளவு இது போட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? விழிப்புணர்வு காணொலி தமிழ்நாடு செய்திகள் தொடர்பு துறை இருக்கு பாருங்க, அவ்வளவு காணொலி ரிலீஸ் பண்ணிருக்கு. கஞ்சா குடிக்காத முதலமைச்சரே பேசுறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிறைய காணொலி பேசியிருக்காங்க. கஞ்சா குடிக்காதீங்கப்பா, கஞ்சா தொடாதீங்கப்பா, இன்னைக்கு கூட பேசியிருக்கு. கஞ்சா வாழ்க்கை அழிச்சிருப்பா, நம்ம கஞ்சா வேண்டாம்ப்பா, கல்விதான்ப்பா வேணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாரு நிறைய இதுல. இதுக்கு மேல என்ன அரசு பண்ண முடியும்? அரசு எவ்வளவோ நடவடிக்கை எடுக்குது. கஞ்சா ஒழிக்குது, தனி படையை வச்சிருக்கு காவல்துறையில. அப்ப என்ன பண்ண முடியும் தமிழ்நாடு அரசு? எல்லாரும் முன்னாடி விளக்கு முடிச்சு போக முடியும்? எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் வீட்டுக்கு காவலையும் தடி வச்சு நிப்பாட்ட முடியுமா? சொல்லுங்க நீங்க. 8 கோடி போலீஸ் போடணும். 8 கோடி போலீஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. சொல்லுங்க நீங்க. 8 கோடி மக்களுக்கு எத்தனை போலீஸ் இருக்காங்க? அப்ப எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சும்மா எதுக்கெடுத்தா திமுக தான், தமிழ்நாடு அரசு சரியில்லை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் கஞ்சா எடுத்துட்டு இருக்காரா? சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க தோழர். இல்ல அப்ப எவ்வளவு மோசமா இருக்காங்க பாருங்க நீங்க. திருத்தணி நடந்துச்சு சம்பவம், ஒத்துக்கிறேன். ஒரு வட இந்திய இளைஞனை போட்டு அடிச்சு வெட்டிவிட்டாங்க, ஒத்துக்கிறேன் நானு. தப்பு, கண்டிக்கிறோம். நாட்டுக்கு எடுத்தாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? அது தமிழை நினைச்சா வெட்டியிருப்பாங்க. நீங்க நேற்று ஒருத்தர் திருத்தணில வச்சு அடிச்சிருக்காங்க தமிழே. அப்ப தமிழனை அடிச்சுட்டாங்கன்னு நம்ம கத்துறதா நாங்க? வட இந்திய இளைஞன் மாட்டிக்கிட்டான், நீ வந்து அடிச்சு வெட்டி போட்டாங்க, ஒத்துக்கிறேன். தப்பு. அந்த இளைஞன் அவங்க போதைய ஊருக்கு ஆயிட்டான். ஆனா நம்ம அதை ஒண்ணு நம்ம சிரிக்கலையே, நம்ம விளையாடலையே, அதை நம்ம வருத்தப்படுறோம். அந்த இளைஞன் பாவம், கூலி வேலைக்கு வந்திருக்கேன், தமிழ்நாட்டுல வாழ்றேன், பொழைச்சிட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டமே. அவனுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா கூட நம்ம வருத்தப்படுவாங்க. வட இந்தியனுக்கு ஒரு பிரச்சனை கூட தமிழ்நாட்டில் நம்ம போய் நிற்போம் தமிழன். அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க. இவங்க சங்கி தான் காரணம். இந்த கஞ்சா புழக்கத்துக்கு சங்கியும் RSS பாஜக தான் காரணம். இதுல முக்கியமா இந்த மீட்டிங்ல பேசின திருமாவளவன் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் அதுக்கான ஒரு அத்தாரிட்டியே திராவிடம்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கொந்தளிச்சு பேசியிருக்காரு. எப்படி பார்க்க முடியாது? எழுச்சி தமிழத்தோட திருமாவளவர்கள் அழகா பேசியிருக்காரு. சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நானே இதுவரை கோட் பண்ணது கிடையாது. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும், முதலமைச்சர், துணை முதலமைச்சரே இந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணதில்லை. பெரியார் திராவிடம்னாரு, அழகா சொல்லியிருக்காரு. சமத்துவ சமூக நீதி தமிழ் தேசியம் தான் திராவிடம் அப்படின்றாரு. சூப்பரா பேசியிருக்காரு எழுச்சி தமிழத்தோட திருமாவளவர்கள். நீங்க அருமையா பேசியிருக்காரு. எனக்கே இப்போ பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. சமத்துவ சமூக நீதி தமிழ் தேசியம் தான் திராவிடம் அப்படின்றாரு. சூப்பரா முடிஞ்சு. நீ சைமன் அரசியல் முடிஞ்சு, சைமன் செபஸ்டியன் அரசியல், சீமான் அரசியல் முடிஞ்சு, இந்த வார்த்தையில முடிஞ்சு. நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு, தம்பிகள் முடிஞ்சுட்டாங்க, நேரடி எச்சரிக்கை தானே. எல்லாருமே முடிஞ்சு. இந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையில நீங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். சமத்துவ சமூக நீதி தமிழ் தேசியம் தான் திராவிடம் முடிஞ்சு. சைமன் முடிஞ்சா, சீமான் முடிஞ்சுட்டான், நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செத்து போயிடுவாங்க. இனிமேல் எலிமருந்தை குடிச்சு செத்துருவாங்க. அடுத்து விஜய், இந்த தாவேகா, அனில் குஞ்சு, அவங்களும் செத்து போயிடுவாங்க, தூக்குல தொங்கிடுவாங்க நாளைக்கு. அவங்க பெரியார் தானே? அப்படி கிடையாது. அவங்க எப்படி நீங்க பெரியார் சொல்வீங்க? வேற ஏதாவது வாயில வந்துடும். அப்புறம் அழகா எழுச்சி தமிழ் திருமாவளவன் பேசியிருக்காரு. இனிமேல் நம்மளே இந்த வார்த்தை எடுத்துக்கணும். சமத்துவ சமூக நீதி தமிழ் தேசியம் தான் திராவிடம் முடிஞ்சு. அவ்வளவுதான். நீ எவனுமே அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல. இதை பறைசாற்றி நிற்பவர்கள் யார்? இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகள் தமிழ்நாட்டில், திமுக அரசு, விசிக, எழுச்சி தமிழ் திருமாவளவர்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இவங்கதான் இந்த கருத்தியலை தூக்கி பிடிக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. எது? சமத்துவ சமூக நீதி தமிழ் தேசியம் தான் திராவிடம். அதே தான் அண்ணன் வைகோவும் தூக்கி பிடிக்கிறார். அப்ப மதிமுகவும் தூக்கி பிடிக்குது. அப்ப வைகோ அவர்களுடைய எழுச்சி பயணம், நடைபயணம், தமிழ்நாட்டு அரசியல் தலையில மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா தலையில மாறும். 2026 முதல் தொடக்கமே புரட்சிகரமான தொடக்கம். 2 புரட்சிகரமான தொடக்கம். ஒண்ணு, அண்ணன் வைகோ அவருடைய சமத்துவ பயணம். எங்க இருந்து? திருச்சியில இருந்து மதுரை.
அடுத்து ஜனவரி 5ஆம் தேதி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய கிறிஸ்தவர்களை அட்டாக் பண்ண பாருங்க, கிறிஸ்தவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில. இது 2 தான் புரட்சிகரமான தொடக்கம். வைகோனுக்கும் வாழ்த்துக்கள், திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் நான் என்னுடைய கருத்து. நன்றி.